India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. அவங்க எல்லாம் வந்து கள்ள சாராயம் குடிச்சு மரணம் அடைந்தவங்கன்னு சொல்றதை விட கொலை செய்துட்டாங்க, திமுக அரசாங்கம் கொலை பண்ணிட்டு அப்படிங்கறத சரியானதா இருக்கும்னு சொல்லி ஜேபி நட்டா சொன்னார். இன்னைக்கு வெளியே வந்தது 60 பேர் இறந்ததாக இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வெளியே வந்திருக்கு. ஆனா உண்மையில 85 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அதை மூடி மறைச்சு வச்சிருக்காங்க. சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு இப்ப மடியில கணம் இல்ல, சிபிஐ விசாரணைக்கு ஒத்துடுங்க. மாவீரன், நெப்போலியன் அது இதுன்னு போட்டு தள்ளுறாங்கல்ல, இந்த மாதிரி பிராண்ட அவங்க தயாரிச்சுட்டாங்க. கல்வராயன் மலையில பங்காளிகள்ங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு, நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வந்து வெளியே தூக்கி போடுற மாதிரி போடு, அந்த மாதிரி ஒரு இதை மக்களை ஏமாத்துறதுக்கு பண்ண மாதிரி தான் இருக்கு. உதயசூரியன் எம்எல்ஏ வந்து மலையில 150 ஏக்கருக்கு கஞ்சா செடி வளர்த்துட்டு இருக்காராம், ஊடு பெயரா வச்சிருக்காராம் உள்ள. எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இது அந்த 2 எம்எல்ஏக்கு பேரை சொல்றதுல என்ன தயக்கம்? ஏவா வேலு ஒரு அமைச்சரா யோக்கியனா உள்ள உட்கார்ந்து இருக்காரு. குற்றவாளிகள் எல்லாம் நீங்க இவங்க தானேங்கிறத வெளிப்படையா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மக்களும் தெரிஞ்சுட்டு போட்டுமே. மெத்தனால் கலந்த இதை கொடுத்தனாலதான் செத்தாங்க. இது வந்து கள்ளச்சாராயமே இல்ல, இது கல்வராயன் மலையில வடிச்ச சாராயமே கிடையாது, இதுக்கு வசந்தன் கார்த்திகேயன் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி திமுக காரங்க அதை உருட்டிட்டு வேற அது வழக்கமா அவங்க அதை தான் செய்து இருக்காங்க. கடுக்காய் ஒரு முக்கியமான இதா இருக்கு, அதுதான் போதையை வந்து அதிகப்படுத்துது. அப்ப நீங்க அந்த கடுக்காய் இல்லாம சாராயம் வடிக்க முடியாது. அப்ப கடுக்காய் கம்பெனியை காலி பண்ணணும். கள்ளச்சாராயம் விற்பதற்காகவே டாஸ்மார்க் இல்லாம வச்சிருக்காங்களாம். எடுத்தவாய் நத்தம் அப்படிங்கிற கிராமத்தை உதாரணத்துக்கு நீங்க எடுத்துடுங்க. அந்த கிராமத்துல வந்து கள்ளச்சாராயத்துக்கு வருஷத்துக்கு ஒருக்க ஏலம் விட்டுறாங்க கிராமத்தின் சார்பாகவே. வசந்தம் கார்த்திகேயனும் மாட்டிக்குவாரு, உதயசூரியனும் முக்கியமா 2 பேர் மாட்டிக்குவாங்க. அதுக்கு மேல ஏவாவேல அவங்க கை காட்டினாங்கன்னு அவரும் மாட்டிக்குவாரு. கைது செய்யப்பட்ட வெங்கடேஷ் வந்து கல்வராயன் மலையில மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த அளவு உருவாயிருப்பாரு. ஏன் வரல? அவங்க எல்லாம் அப்பாவிகள். அமுதா ஐஏஎஸ் ஒரு நேர்மைக்கு பெயர் போன ஒரு திறமையான ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அந்த அம்மா அளவுக்கு கொண்டு சேர்த்திருக்காரு மோகன்ராஜ் அவர்கள் இந்த தகவலை. ஆனா யாருமே எதுவுமே பண்ண முடியல. அங்க எந்த ஊழலையும் அழிச்சதாக எந்த தகவலும் வெளியே வரவே இல்லை. இவ்வளவு பெரிய ஊழலை இதை பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு இன அழிப்புக்கே ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க 2 எம்எல்ஏக்கள். அது ஒரு முத்து அமைச்சர் தலைமையில இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தகவலை வெளியே சொல்றதுக்கு கூட தயக்கப்படுறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும்ல. திமுக வந்து இதுல சரியா மாட்டிக்கிட்டாங்க. திசை திருப்பி விடுறதுக்கு அடுத்த மேட்ரு கிடைக்கல அவங்களுக்கு. என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. இப்ப கூட பாருங்க, சீகன் பால்க் ஐயர்னு சொல்லி ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து மதம் மாத்துறதுக்கு வந்து ஒரு பரதேசி, அவனுக்கு வந்து நினைவிடம் அப்புறம் சிலை இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஒதுக்கிட்டு கிடக்காங்க. அப்ப 100 பேர் விதவை இருக்காங்கன்னா அதுல 40 பேர் இந்த மதுவினால தாலி அறுத்தவங்கிறது. கள்ளக்குறிச்சின்னு நம்ம சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியை விட்டுட்டு இங்க வந்து சட்டசபையில வெளிநடப்புங்கிறது ஹைலைட் ஆகி போயிட்டு, சட்டசபையில வெளிநடப்பு, இன்னைக்கு சட்டசபையில இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா டிவி சேனல்களையும் இதை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் இன்னைக்கு செத்தாங்கிறது வெளியே தெரிய மாட்டாங்க. நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் ரொம்ப அதிதீவிரமா சட்டசபையில வந்து எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஏடிஎம்கேவும் வந்து பெரிய அளவுல வந்து இந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ரொம்ப முக்கியத்துவமா பிஜேபி வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிய லெவல்ல எடுத்து மக்கள் மத்தியில கொண்டு போவாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு அதோட நிப்பாட்டிட்டாங்க. இது எதனால வந்து பிஜேபி ஒரு அமைதி காத்துட்டு இருக்கு, இல்லைன்னா உள்கட்சி பிரச்சனையினாலேயே பிஜேபி வந்து அப்படியே தேங்கி நிக்குதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அதாவது உள்கட்சி நம்மளால புரிஞ்சதை நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து உள்கட்சியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, நீங்க இப்ப போராட்டம் அறிவிச்சாங்க, எல்லா இடம் தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம், எல்லா இடமும் எல்லாம் கைதாகி எல்லாமே பார்த்துருப்பீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களை எங்கேயாவது பார்த்தீங்களா போராட்டத்தில்? அதுக்கு முந்தின நாள் வந்து யோகா நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் கவர்னர் மாளிகைக்கு போகும்போது அந்த அம்மா தான் கூட வந்தாங்க, அது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த போராட்டம்னு ஒன்று அறிவிக்கும் போது எல்லாரும் ஈடுபாடோட எல்லாரும் கலந்துருக்கணுமே. ஆனால் அதே மாதிரி எம்எல்ஏக்கள் யாராவது கலந்துக்கிட்டதா போராட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களா? கலந்துக்கலையா? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்கே சட்டசபைக்கு போகலைன்னா அங்கே என்ன குளியா மொழி போகிற போகுது? அப்போ அதில் ஏதோ ஒன்று நம்ம என்னால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கதா தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த இதில் சம்மந்தப்பட்ட 2 திமுக எம்எல்ஏ, அப்புறம் ஏவா வேலு, அப்புறம் வந்து செஞ்சி மஸ்தான், அப்புறம் இந்த பொன்முடி வரைக்கும் இதில் தொடர்பில் இருக்கார். அப்படியே போனீங்கன்னா முதலமைச்சர் வரைக்கும் தொடர்பில் இருக்காருங்கிறது வரும், உண்மை வரும். இப்போ 2 அதாவது கல்வராயன் மலையில் சாராயம் வடித்ததே வசந்தம்
கார்த்திகேயன், அப்புறம் வந்து உதயசூரியன், இந்த 2 எம்எல்ஏ தான். இந்த 2 பேருமே திமுகவினுடைய கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் தெற்கு மாவட்ட செயலாளருமா தான் இவங்க இருக்காங்க. வடக்கு மாவட்ட செயலாளர் தான் வந்து உதயசூரியன், தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் 2 பேரும் இருக்காங்க. இந்த 2 பேருமே எம்எல்ஏ இருக்காங்க. 2 பேரும் சட்டசபையில தான் உட்கார்ந்துருக்காங்க. நேரடியாக அதில் சட்டசபையில் கேட்கறதுக்கு அப்போ எது தயக்கம் ஆகுது இந்த எம்எல்ஏக்களுக்கு, பாஜக எம்எல்ஏக்களுக்கு எது இதில் தயக்கம்? இதில் என்ன வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே? குற்றவாளிகள்னு உங்களுக்கே தெரியுது, தெரியலைன்னா நீங்கள் எம்எல்ஏல இருக்கல அர்த்தம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது எனக்கு சுயமாக என்னுடைய மனசில் எழுந்த கேள்விகள். இது சட்டசபையில் இதை விகரசா அதிமுக எடுத்து பேசுகிறாங்க. அதிமுக கூட பாருங்க, அது வந்து ஏதோ இந்த அதாவது பங்காளிகள்ங்கிற மாதிரி ஏதோ ஒன்று, நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வந்து வெளியே தூக்கி போடுற மாதிரி போடு, அந்த மாதிரி ஒரு இதை மக்களை ஏமாத்துறதுக்கு பண்ண மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அவங்க கூட இந்த 2 எம்எல்ஏ வந்து கள்ளச்சாராயம் வடித்த 2 பேரையும் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்களே. சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும். அது கரெக்டு, நல்ல கேள்வி, கோரிக்கை கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த 2லயும் சூத்திரதாரி இவங்க தாங்கிறது ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. சேலத்துக்காரரு, இந்த கல்வராயன் மலை சேலத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த மலை அடிவாரத்துல தான் இவங்க எல்லாம் இருக்காங்க. 50 அங்கிருந்து கள்ளக்குறிச்சிக்கு எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்களுடைய ஊர்ல இருந்து கிளம்பி வந்து 50 கிலோமீட்டர் தான் வரும் கள்ளக்குறிச்சிக்கு. அப்போ அதுக்கு இடையில தான் இது அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்காரு இவருக்கு அந்த உதயசூரியன் எம்எல்ஏ வந்து மலையில 150 ஏக்கருக்கு கஞ்சா செடி வளர்த்துட்டு இருக்காராம், ஊடு பயிரா வச்சிருக்காராம் உள்ள. வசந்தம் கார்த்திகேயன் இன்னொரு பக்கத்தில் வளர்க்குறாராம். ஒரு பக்கம் வந்து சாராயம் வடிக்கிறது, அடுப்பு போட்டு வடிக்கிறதே வந்து உதயசூரியன் அப்படின்னா, இன்னொரு பக்கத்தில் வசந்தம் கார்த்திகேயன் வடிச்சிட்டு இருக்காராம். அவருடைய அந்த வசந்தம் ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி தான் அதுக்கு குடோனே வச்சிருக்காராம். இவ்வளோ விஷயங்கள் அங்குள்ள மக்கள் நமக்கு சொல்லும்போது எப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும்? இப்போ தியாக துருகம் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அப்பட்டமாக தெரியுது வசந்தம் கார்த்திகேயனுடைய செயல்பாடு என்ன, அங்கே என்ன எங்கே இருந்தெல்லாம் சாராயம் வருது, கள்ளச்சாராயம் வடித்து வருது, அது எப்படி எங்கே இருந்தெல்லாம் அது எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. 9 மாவட்டத்துக்கு எதாவது அங்கேருந்து கள்ளச்சாராயம் போயிட்டுருக்காங்க. கோயம்பேடு வரைக்கும் வந்திருக்கு கள்ளச்சாராயம். அங்கேருந்து டிராவல் ஆகி அதாவது கல்வராயன் மலையில் வடித்த கள்ளச்சாராயம் கோயம்பேடு வரைக்கும் வந்ததா சொல்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இது அந்த 2 எம்எல்ஏக்களுடைய பேரை சொல்றதுல என்ன தயக்கம்? ஏவா வேலு ஒரு அமைச்சரா யோக்கியனா உள்ள உட்கார்ந்துருக்காரு. குற்றவாளிகள் எல்லாம் நீங்க இவங்க தானேங்கிறத வெளிப்படையா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மக்களுக்கு தெரிஞ்சுட்டு போட்டுமே. ஆனா இத யாருமே சொல்லாத இந்த பேர் 2யுமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களால் சொல்ல முடியுது இல்ல? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இடிக்குது இல்ல? அவரு கரெக்டா தானே சொல்றாரு. அந்த பகுதியில் பாமகவும் வலுவா இருக்கு, அவருக்கு அந்த சூழ்நிலை தெரியுது. அதிமுக வலுவா இல்லையா? அவங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரியாதா? பாஜகவுக்கு அங்கே கிளையே இல்லையா? பாஜகவுக்கும் அங்கே இந்த ஏரியாவில் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ என்னதோ ஒன்று எனக்கு அதில் கொஞ்சம் அந்த செயல்பாடில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அதிருப்தின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்த அளவுக்கு மற்ற கட்சிகள் அந்த பேரை உச்சரிக்கலைங்கிறத நான் கொஞ்சம் மைனூட்டாவே பார்த்துட்டு வந்தேன். யாருமே உச்சரிக்கலை, எந்த கட்சிக்காரங்களும் பாஜக உட்பட யாருமே அந்த பேர் 2 பேருடைய பேரை சொல்லவே இல்லை. அப்போ அந்த இடத்துல நமக்கு அது கொஞ்சம் அதிருப்தி தான். எனக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் அதிருப்தி தான். பாஜக வந்து அந்த சிபிஐ விசாரணை வேணும், இதுக்கு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தது. கவர்னர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ரிப்போர்ட் ஏற்கனவே அனுப்புனதா சொன்னாங்க. பழையபடி இதில் மேற்கொண்டு கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்கே இந்த கருணாபுரம் காலனிக்கு போனது, அங்கே ஆறுதல் சொன்னது, அதில் வந்து சில அந்த குழந்தைகளுக்கான சில கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சொன்னது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாமே நல்லா தான் பண்ணாங்க, கரெக்டாக தான் போச்சுது. நீங்கள் வந்து ஒரு தொய்வு மாதிரின்னு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அது நம்மளால் இந்த உள்கட்சிக்குள்ளால ஏதோ ஒன்று நடக்குது, அது அவர் போகக்கூடிய வேகத்தை பிடிச்சி இழுத்து போடுதுங்கிற மாதிரி தான் எனக்கு அது கொஞ்சம் புரிதல் எனக்கு அப்படி தான் வந்துச்சு. நம்ம உள்ள யார்ட்டையும் கேட்கல, அங்கே என்ன நடந்துச்சு வச்சதுன்னெலாம் நான் கேட்கல. கேட்டிருந்தா ஒருவேளை கிளாரிட்டி கிடைச்சிருக்குமா இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து ஏதோ ஒன்று வந்து அண்ணாமலை அவர்களுடைய வேகத்தை பின்னாடி இருந்து இழுக்குதுங்கிறது மட்டும் நமக்கு நல்லா புரியுது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜகவுக்கு. யாருமே இதை வந்து ஒரு பெரிய புதாகரமாக இவ்வளோ தூரம் பாஜக வெளியே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவங்க பண்ணலை. போராட்டம் பண்ணாங்க அன்னைக்கு, எல்லாரும் அதில் கலந்துக்கவே இல்லை. யாருமே எந்த எம்எல்ஏக்களும் கலந்துக்கலை. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கண்டிப்பாக அவங்க கலந்துருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன், கலந்துக்கலை. அதை விட இன்னும் ஒரு இது இருக்குது, இந்த அம்மாலாம் திருந்தாதுங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. என்ன தெரியுமா? அதாவது கள்ளச்சாராயன்னு உலகமே சொல்லிட்டு இருக்கு, ஆனால் இந்த அம்மா விஷச்சாராயன்னு சொல்லுது. மு.க. ஸ்டாலின் என்ன சாராயன்னு என்ன பேரை சொல்கிறாரோ அதைத்தான் இவங்க உச்சரிக்கிறாங்க. அவர் விஷச்சாராயன்னு சொன்னால் இவங்களும் விஷச்சாராயன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் விஷச்சாராயன்னு சொல்கிறாங்க? விஷச்சாராயன்னா நாங்கள் வந்து
மெத்தனால் கலந்து கொடுத்த கலவை சாராயம்ங்கிற மாதிரி ஆயிரும். கள்ளச்சாராயம்னா வடிச்சது எங்கடி அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். அப்போ கள்ளச்சாராயம் வடிச்சது எங்க? அப்போ வந்து அது கல்வராயன் மலையிலனி அடுத்து ரூட் அங்கே போகணும். அங்கே போனால் என்ன ஆகும்? 2 எம்எல்ஏ மாட்டணும் திமுகவில். 2 எம்எல்ஏ மாட்டினா என்ன ஆகும்? அப்படியே போய் ஏவா வயலு போய் நிற்கும். அப்புறம் வந்து செஞ்சு மஸ்தான்கிட்ட போய் நிற்கும். இவர் பொன்முடிகிட்ட போய் நிற்கும். அப்போ இவ்வளோ பேர் அதில் வரும்போது முதலமைச்சர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருவார்ல. வருஷக்கணக்காக காய்ச்சிட்டு இருக்காங்கல்ல. அங்கே உள்ள தோண்ட ஏராளமான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் இவ்வளவு தூரம் வந்த பிறகும் வந்து அவங்க தான் கள்ளச்சாராயங்கிறதுக்கு விஷச்சாராயம்னு ஒரு பேரை பயன்படுத்துறாங்கன்னா, இந்த அம்மாவும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து விஷச்சாராயம்னு தான் பயன்படுத்துறாங்க. கள்ளச்சாராயங்கிறது பேட்டியிலே கள்ளச்சாராயங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க, வார்த்தை வர மாட்டேங்குது. அப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து அது இயல்பா அவங்க வாயில வந்ததுங்கிற மாதிரி எனக்கு புரியல. அது வேணுக்குன்னே இந்த வீம்புக்கு பண்ணக்கூடிய மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால இது திருந்துற மாதிரி தெரியல. எதை பாஜகவினுடைய தமிழக பாஜகவில் நிர்வாகி மட்டத்தில் வந்து கொஞ்சம் சரியாக களை பிடுங்கினா தான் இன்னும் சரியாகும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாவட்ட தலைவர்கள் நீக்கிறது இல்லைன்னா கல்யாணராமன் நீக்கினது அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த எஸ்வி சேகரை அந்த நாயை என்ன வச்சுருக்காங்க ஏன்னு தெரில. உறுப்பினராக கூட வைக்க தகுதி இல்லாத ஆள் தான். அது என்ன தெரில. இது மாதிரி இங்கே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தமாகவே சில இதெல்லாம் பண்ணால் தான் சரியாக இருக்கும். இந்த அம்மாவை தான் ஆனால் அப்புறம் இது கவர்னரை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னு தெரில. இவங்க தான் போராட்டத்திலே கலந்துக்கலையே, அப்புறம் ஏன் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போனாங்க? அதில் என்ன நிர்பந்தம் வந்துச்சு? ஏன் வந்து அப்படி கூட்டிகிட்டு போன்ற ஏற்கனவே போராட்டத்தில் கலந்ததில் 4 பேரை கூட்டிகிட்டு போகிறதே தப்பு இல்லை. போராட்டத்திலே கலந்துக்காத ஒருத்தங்களை வந்து கள்ளச்சாராய சாவு சம்பந்தமாகவே போராட்டத்திலே கலந்துக்காத வெளிப்படையாக இந்த மாதிரி ஒரு டைரிங்காக ஒரு இதை பேசாத ஒருத்தங்களை வந்து ஏதோ உப்புச்சாப்பு இல்லாமல் ஏதோ பூசி மெழுகிற மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்க. ஆனால் அவங்க தான் வந்து கவர்னர் மாளிகையில் அவங்க தான் கவர்னர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. எதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனால் அதில் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மூத்த தலைவர்கள் பலரும் சேர்ந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை எப்படியாவது கீழே இழுத்து போடணுங்கிறதுல மட்டும் கரெக்டாக இருக்காங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. ஒரு கட்டத்துக்கு மேல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி பின்வாங்கிட்டாரோ? இல்லை, பின் வாங்கக்கூடிய ஆள் மாதிரி எனக்கு தெரியல. பின் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த அடகுன்னு தூக்கி வீசிட்டு போயிடுவார். அவருடைய கேரக்டரை நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி தான். அவருடைய அந்த பியாண்டு த காக்கிங்கிற புத்தகத்தை படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு அவரை நம்ம படிச்சிட முடியும். அப்புறம் அவரே நம்ம மைனூட்டாக பார்க்குறோம். நம்ம ஒரு பல சந்திப்புகள் அவர்கிட்ட ஏற்கனவே நம்ம நேரில் உட்கார்ந்துருக்கோம் அந்த புத்தகம் வெளியிடுறது சம்பந்தமாக. அதனால ஓரளவுக்கு நம்மளால் அந்த கெஸ் பண்ண முடியுது. அவரை பொறுத்தவரை அவருடைய கேரக்டர் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் செயல்பட முடியுங்கிறதுல உறுதியாக முதலாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்டே அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச தகவல். எப்போ பேசினார் அப்படின்னா பல தடவை அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த கரூர்லேருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து காந்தி கிராம் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகும்போது அவங்க காரில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக கூட்டிகிட்டு போனார். அந்த நேரத்தில் பல விஷயங்கள் பேசினாங்களாம். அதில் முக்கியமாக வேற யாரும் இல்லாத நேரம் தான், டிரைவர் இவங்க 2 பேர் தான். அப்போ எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா தெரியும், அவ்வளோதான், அதோட விட்டுருங்க. அப்போ அந்த இதில் வந்து அவர் சில விஷயங்கள்ல என்ன சுதந்திரமாக விடணும் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி பிரதமரும் வந்து பாராட்டினது. நான் உன்னுடைய வயசில் உங்கள் வயசில் நான் இளைஞனாக இருக்கும்போது எவ்வளோ வேகமாக இருந்தானோ அதை விட நீங்கள் பல மடங்கு வேகமாக இருக்கீங்கன்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து பாராட்டியிருக்காரு பிரதமர். அதே சமயத்தில் இவருடைய இடைஞ்சல்கள் அன்னைக்கு யாரெல்லாம் பாஜகவில் மூத்த தலைவர்கள் பேரில் இருக்கக்கூடிய பல பேர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், இடையூறுகள், கரெக்டாக சொன்ன நெருக்கடியை விட இடையூறுகள், அவரை செயல்பட விடாமல் கெடுக்கிற மாதிரி பண்ண இதெல்லாம் அவருக்கு அப்போவே பிரதமர்கிட்ட அவர் சொல்லிட்டாருன்னு தான் சொன்னாங்க. அப்படி அதெல்லாம் சொன்னது அப்படி அதை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இலா கணேசன் வந்து கவர்னராக, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆனது, இப்படி பல உள்ளால சில விஷயங்கள்லாம் பண்ணது அதில் அப்படி தான் பண்ணதாக தான் சொன்னாங்க. அதனால் அதுக்கு பிறகும் கூட அவர் வந்து இந்த அதிமுக கூட கூட்டணிங்கிற நிலைப்பாடு வரும்போது தெளிப்பாகவே சொல்லியிருப்பார், பேட்டியிலே சொல்லியிருப்பார். அங்கே உள்ள பேசினதாக, நிர்வாகிகள் மட்டத்தில் பேசினதாக வெளியே வந்த தகவல் அப்போவே வந்து நான் வேணா சாதாரண ஒரு தொண்டனாக இருக்கேன், வேற யாராவது ஒருத்தர் கட்சி தலைவராக இருந்து வழி நடத்திடுங்க, நான் இந்த கட்சி 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நான் செயல்பட்டு இருக்கேன், அதுக்காக வேண்டி தான் நான் வந்திருக்கேன். ஒருவேளை அதை அதிமுக கூட கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சு தான் நம்ம வந்து பண்ணோன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் யாராவது அதை வழி நடத்திட்டு போங்க, நான் வந்து ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கேனே. அப்போவே அவருடைய உள் மனசில் என்ன உண்டுமோ அதை வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டார். அதனால் வந்து இது ஒன்றும் மூடி மறைக்கிற விஷயம் கிடையாது. இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக சிபிஐ விசாரணை நடத்தணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார், அதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அங்கே போகலைன்னுலாம் சொல்ல முடியாது, போயிட்டாரு கள்ளக்குறிச்சிக்கே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் போகல.
போனால் அங்கே வேற மாதிரி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால தான் பயந்து போய் தான் அவர் போகாமல் இருக்காரு. இருந்தாலும் அந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அங்கே போனார். அதனுடைய ஒரு அரசியல் கட்சியை என்ன பண்ணணுமோ பண்ணார். இருந்தாலும் திமுக வந்து திசை திருப்பிட்டு போகுதில்ல. அதை ஏதோ வந்து அந்த லோக்கலில் அதை கண்ணுக்குட்டிக்குங்கிறவர் தான் குற்றவாளி, மெயின் அக்யூஸ்டே அவர் தாங்கிற மாதிரி திரிச்சிட்டு போகிறாங்கல்ல. இவர் வந்து மெத்தனால் கலந்த இதை கொடுத்தனால தான் செத்தாங்க, இது வந்து கள்ளச்சாராயமே இல்லை, இது கல்வராயன் மலையில் வடித்த சாராயமே கிடையாது, இதுக்கு வசந்தன் கார்த்திகேயன் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி திமுககாரங்க அதை உருட்டிக்கிட்டு வேற அது வழக்கமாக அவங்க அதை தான் செய்துட்டு இருக்காங்க. இப்பவும் குற்றவாளிகளை அவங்க காப்பாற்றுற நடவடிக்கையில் தான் அவங்க இருக்காங்க. குற்றவாளின்னு நான் சொல்லக்கூடியது 2 எம்எல்ஏ ஏவாவேலு இந்த கும்பலை தான் சொல்கிறேன். இவங்க தானே உண்மையான குற்றவாளியே. ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், இந்த இடத்துல இதை பற்றி பேசினால சொல்கிறேன். நிறைய தகவல்கள் நான் சேகரித்தேன், நிறைய விஷயங்கள் பல சேனல்களில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். 2017 அங்கே வந்து கரியாலூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. வெள்ளிமலை அதுலேருந்து மேலே போகும்போது வரும்னு நினைக்கிறேன். கரியாலூர் அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மத்திய அரசு சார்பில் அங்கே ஒரு கடுக்காய் கம்பெனி ஒன்று தொடங்கியிருக்காங்க. கடுக்காய்னா அந்த மலையில் கிடைக்கிற ஒரு முக்கியமான பொருளே வந்து கடுக்காய் தான். அப்போ அது வந்து அரிய பொருள், மருத்துவ குணம் வாய்ந்தது, மருத்துவத்துக்கு நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதுல இருந்து மருத்துவத்துக்கே நிறைய விஷயங்களுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். முக்கியமாக வந்து தஞ்சை காஞ்சிபுரம் கோயில்களில் உள்ள அந்த கலர் எல்லாம் இப்போ இருக்குல்ல, அந்த வர்ணம் எல்லாம் வந்து அன்னைக்கு கடுக்காயை கொண்டு வந்து பயன்படுத்தி பண்ணதாகலாம் தகவல் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த கடுக்காய் கம்பெனி வந்து அங்கே ஆரம்பிச்சதுனால 2017 ஆரம்பிச்சதுனால மோடி அரசாங்கம் தான் அதுக்கு எல்லாமே 25 லட்சம் ரூபாய் முதலீட்டில் அது ஒரு சின்னதாக தொடங்கியிருக்காங்க. அப்போ அதை தொடங்கினால அங்கே கடுக்காயை வந்து அதுக்கு முன்னாடி என்ன நிலவரம் இருந்திருக்கு அப்படின்னா, அங்கே உள்ள கடுக்காயை தோல் பதனிடும் கம்பெனிகளுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கு வந்து மீடியேட்டர், அதாவது இடைத்தரகர்கள் போய் வாங்கியிருக்காங்க. ஒரு மூட்டை வந்து 900 ரூபாய் அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. சேலம், கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் இந்த மாதிரிப்பட்ட பகுதியிலேருந்து. அப்போ அந்த இடைத்தரகர்கள் அதில் வந்து நல்லாவே காசு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த தோல் பதனிடும் நிறுவனங்கள் எல்லாம் வந்து கடுக்காய்க்கு பதிலாக கெமிக்கலை பயன்படுத்த ஆரம்பித்து அவங்க வேற இதுக்கு போயிட்டாங்க. அதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த இடைத்தரகர்லாம் சேர்ந்து கூட்டு களவாணிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மலையில் அப்பாவி தானே, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அதனால நம்ம வச்சதான் சட்டம் சொல்லிட்டு இவங்க வந்து 900 ரூபா ரேட்டை வந்து 400 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஒரு மூட்டை கடுக்காய்க்கு வந்து 400 ரூபா தான், யாரும் வாங்கலை அப்படிலாம் சொல்லி கூட்டம் எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சு அப்புறம் வாங்கி இவங்க இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் போதா குறைக்கு அடுத்த கட்டமாக அந்த தோல் பதனிடும் நிறுவனங்கள் அதை வாங்கலைன்னு சொன்னோன்னே அந்த கடுக்காய்க்கு வந்து அங்கே வேலை இல்லாமல் ஆகிப்போச்சுது. அப்போ அங்கே கிடைக்கிறதுல ஒரு முக்கியமானது கடுக்காய். அது குறிப்பாக பெண்களுக்கு, மலையில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ அதை வச்சு அந்த ஒரு கோரிக்கை, ஒரு கடுக்காய் கம்பெனி வந்தால் நல்லா இருக்கும், ஒரு ஜவ்வரிசி கம்பெனி வச்சா அந்த மக்களுக்கு பிழைப்புக்கு ஒரு நல்லதாக இருக்கும். ஜவ்வரிசி கம்பெனியும் வரல, கடுக்காய் கம்பெனி மத்திய அரசுகிட்ட போராடி எடுத்து மத்திய அரசு இதை ஒரு பரிசீலனை பண்ணி கடைசியில் ஆரம்பிச்சிட்டாங்க. 2017 ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கம்பெனி உடனே மூடிட்டாங்க. ஏன் மூடினாங்க? மத்திய அரசு மூடலை. அதான் முக்கியமான சூத்திரமே, மத்திய அரசு மூடலை, லோக்கல்ல உள்ள அதிகாரிகள் வந்து ஒத்துழைக்காம அதை மூடினதா ஒரு கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படி? கடுக்காயை எடுத்து நீங்க வந்து இங்க இதுக்கு பவுடர் ஆக்கி அதை வந்து மற்ற பர்பஸுக்கு ஏற்றுமதி பண்ணினீங்கன்னா, கடுக்காய் மலையில் இருக்கக்கூடிய கடுக்காயெல்லாம் இந்த பெண்கள்லாம் சேகரித்து ஒரு 6 மாதம் 5 மாதம் தான் அது விளையும். அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் இது தான் அது கிடைக்குது. அது அவ்வளோத்தையும் அந்த அம்மாக்கள் வந்து அள்ளிட்டு வந்து இங்கே விற்றுருவாங்க. அவங்களுக்கு 4 காசு சம்பாதிச்சிருவாங்க. அதோட சாராயம் காய்ப்பதற்கு கடுக்காய் கிடைக்காது. அங்கே கல்வராயன் மலையில் வடிக்கிற சாராயத்துக்கு முக்கியமான மூலப்பொருளாக இருக்குது சக்கரை ஒன்றுங்கிறது தேவைப்படுது. கடுக்காய் ஒரு முக்கியமான இதாக இருக்குது, அதுதான் போதையை வந்து அதிகப்படுத்துது. அப்போ நீங்கள் அந்த கடுக்காய் இல்லாமல் சாராயம் வடிக்க முடியாது. அப்போ கடுக்காய் கம்பெனியை காலி பண்ணிட்டாங்க. யார் பண்ணது? உதயசூரியன் எம்எல்ஏ, வசந்தம் கார்த்திகேயன், இந்த எம்எல்ஏடைய அழுத்தம். அப்புறம் வந்து நம்ம இருக்காது ஏவா வேலு, அப்புறம் மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் சேர்த்து சைலண்டாக அதை கிள்ளி தள்ளிட்டாங்க. இப்போ தமிழக அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏதோ அதிகாரிகள் மட்டத்தில் அதிகாரிகளே மத்திய அரசு அதிகாரிகளே ஃபாரஸ்ட் அதிகாரிகளே இருந்தால் கூட அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி அழகாக காலி பண்ணி விட்டாங்க. பண்ணிட்டு போன வருஷம் சட்டசபையில் வெக்கமே இல்லாமல் உதயசூரியன் எம்எல்ஏ வந்து எங்களுக்கு அங்கே கடுக்காய் கம்பெனி வேணும்னு கேட்குறாரு. யாரை மடைமாற்றம் பண்ணுறாங்க, யாரை ஏமாத்துறாங்கன்னு பாருங்க, எவ்வளோ பெரிய மோசடின்னு பாருங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் அங்கே நடத்திட்டு இருக்கு. இதை மாதிரி நமக்கு தோண்ட அதாவது இவரு உதயசூரியன் எம்எல்ஏ மலைக்கு மேலே, கல்வராயன் மலைக்கு மேலே 150 ஏக்கரில் கஞ்சா வளர்க்குறாராம், ஊடு பயிராக வளர்த்துட்டு இருக்காராம். இதே மாதிரி இவர் வளர்த்த உடனே அடுத்து அவரு
வசந்தம் கார்த்திகேயன் அதே மாதிரி நிலத்தெல்லாம் வாங்கி அதே மாதிரி வேலையை அவரும் அங்கே பார்த்துட்டு இருக்காராம். கஞ்சி அங்கேருந்து சாராயம் வடித்து அந்த இது கள்ளச்சாராயம் வந்து டியூப்லலாம் கீழே வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அங்கே நிலவரங்கள் வந்து வேற மாதிரியான லெவலுக்கு போயிட்டே இருக்கு. ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரியே இங்கேருந்து இருக்காங்க அப்படிங்கிறது எந்த வகையில் நம்ம இதை ஏற்றுக்க முடியும்னு தெரியல. நிறைய விஷயங்கள் அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி கீழே உள்ள நிறைய கிராமங்களில் வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் விற்பதற்காகவே டாஸ்மார்க் இல்லாமல் வச்சுருக்காங்களாம். கீழே நிறைய கிராமங்கள் ஏலம் விடுறாங்களாம். டாஸ்மார்க் வந்து அதாவது கள்ளச்சாராயம் வாங்கி விற்கிறதுக்காக அங்கே ஏலம் விட்டு இதெல்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்காங்களாம். இதில் யாரு கண்ட்ரோலில் வருது பாருங்க. சங்கராபுரம் தொகுதி தான் மெயினாக இருக்கிறதுல. சங்கராபுரம் தொகுதியில் யார் எம்எல்ஏ? உதயசூரியன். அவர் தான் இதை முன்னின்று செய்துட்டு இருக்காரு. அப்புறம் வசந்தம் கார்த்திகேயன் 2 பேருமே அந்த வேலையை செய்கிறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது எடுத்தவாய் நத்தம் அப்படிங்கிற கிராமத்தை உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துடுங்க. இது வந்து அந்த வெள்ளிமலை அந்த பக்கத்தில் தான் வருது. மலைக்கு அடிவாரத்தில் இருக்கு. 5000 குடும்பங்கள் அந்த ஊரில் இருக்கதா, வீடுகள் அந்த ஊரில் இருக்கதா சொல்கிறாங்க. ஏலம் விடுறாங்களாம். கள்ளச்சாராயம் விற்பதற்காக ஏலம் விட்டு அங்கே டாஸ்மார்க்கே கிடையாது. அங்கே மட்டும் இல்லை, பரிகம் இன்னும் பக்கத்தில் இருக்க எந்த கிராமத்துலையுமே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ரொம்ப கம்மியாக அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாக்கி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் இப்போ இந்த கருணாபுரம் இருக்குது பாருங்க, அதுக்கு அந்த கள்ளச்சாராயம் இது குடிச்சு செத்தாக பாருங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த டாஸ்மார்க் கூட போன வருஷம் தான் காலி பண்ணியிருக்காங்க. எதுக்காக? கள்ளச்சாராயம் விற்கிறதுக்காக. நீங்கள் வேற ஏதோ நினைக்க கூடாது. அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்ததாக அதனால தான் நாங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. கோரிக்கையை ஏற்று நாங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. உண்மை அது இல்லை. தமிழ்நாட்டில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இது சாராய கடையே இல்லையோ, டாஸ்மார்க்கே இல்லையோ, எல்லா இடம் தான் வச்சிருக்காங்க. கோயில் பக்கத்தில் வச்சிருக்காங்க, ஆஸ்பத்திரி பக்கத்தில் வச்சிருக்காங்க, எல்லா இடமும் வச்சிருக்காங்க. இவங்க நோக்கம் அது இல்லை. கள்ளச்சாராயத்தை விற்கணும். அதுக்கு டாஸ்மார்க்கு இடைஞ்சலா இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணா வியாபாரம் இன்னும் நிறைய நடக்கும். அதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எடுத்தவாய் நத்தம் கிராமத்தை நீங்க எடுத்துடுங்க. அப்புறம் பக்கத்து கிராமத்துக்கு நீங்க அலசி பாருங்க, அங்க நிறைய தெரியும். அந்த கிராமத்துல வந்து கள்ளச்சாராயத்துக்கு வருஷத்துக்கு ஒருக்கா ஏலம் விட்டுறாங்க. கிராமத்தின் சார்பாகவே வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு சேர்த்து ஏலம் விட்டுறாங்க. இதுல வந்து சில லட்சங்கள் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நோக்கம் என்ன தெரியுமா? அந்த மக்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரூபா கிடைக்கும், நீங்க அதனால ஏலம் விடுங்கன்னு சொல்லி தூண்டி விட்டது யாரு? உதயசூரியன் எம்எல்ஏ. ஏன் அவர் தூண்டி விடுறாரு? அவர் மலையில வெடிக்கிற சாராயத்தை அப்பதான் விற்க முடியுங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு கொடுமை. இது எதுவுமே நடக்காத மாதிரி, அதாவது அன்புமணி ராமதாஸ் இந்த பிரச்சனையை வெளியே எடுத்துட்டாருங்கிறதுனால, 2 பேருக்கு பேரே வெளியே சொல்லிட்டாருங்கிறதுனால இப்ப இவங்க வந்து அந்த அவருக்கு மேல மான நஷ்ட விட்டு வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது புதுசு இல்லைன்னு வச்சுருங்க. இது வந்து நீங்க வந்து தவறா ஏதோ உங்க சொன்ன மாதிரியும் விசாரணை நடத்துக்கலாம் சார். சிபிஐ விசாரணைக்கு ஒத்துடுங்க. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு கூட ஏதோ சட்டசபையில் அப்படி நீட்டி முழங்கியிருக்காரு. இங்க சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு இப்ப மடியில கணம் இல்லைல்ல, சிபிஐ விசாரணைக்கு ஒத்துடுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல நீங்க தானே கேட்டீங்க சிபிஐ விசாரணை வேணும்ட்டு. அதே மாதிரி இதுல நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. நீங்களே பரிந்துரை பண்ணீங்கன்னா நாகரிகமா இருக்குங்க. கவர்னர் சொல்லி வேற ரூட்ல அது சிபிஐ விசாரணை வரதை விட நீங்களே வந்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை சொன்னா உங்க மடியில கனலேன்னு வரும்ல. நோக்கம் அது இல்லை. உங்க எம்எல்ஏ, உங்க மாவட்ட செயலாளர் 2 பேரும் மாட்டிக்குவாங்க. வசந்தம் கார்த்திகேயனும் மாட்டிக்குவாரு, உதயசூரியனும் முக்கியமா 2 பேரும் மாட்டிக்குவாங்க. அதுக்கு மேல ஏவாவேல அவங்க கை காட்டினாங்கன்னா அவரும் மாட்டிக்குவார். ஏன்னா அவங்க தானே உள்ள இருக்காங்க, பங்கு அவரு தானே வாங்கிட்டு இருக்காரு. அவரு உங்களை கை காட்டினா நீங்களும் மாட்டிக்கிடுவீங்க. இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். 2023 நடந்ததுதான். அங்க வந்து போலி மதுவே தயாரிச்சுட்டாங்க. தெரியுமா? அதான் கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் வடிக்கிறது ஒரு பக்கம், கஞ்சா பயிரிடுறது இன்னொரு பக்கம், போலி மதுவும் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க அதை மாட்டினது அந்த மோகன்ராஜுங்கிற எஸ்பி வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி மோகன்ராஜ் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக இருந்த போது இது வெளியே தெரிஞ்சுது. அங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. மேல போலி மதுன்னா என்னது? இப்ப வந்து டாஸ்மார்க்ல இப்ப கனிமொழி இல்லைன்னா டிஆர் பாலு இவங்களுடைய சாராய ஆலைகள்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக வருது பாருங்க பிராண்டு. மாவீரன், நெப்போலியன் அது இதுன்னு போட்டு தள்ளுறாங்கல்ல. இந்த மாதிரி பிராண்டை அவங்க தயாரிச்சுட்டாங்க கல்வராயன் மலையில. இது மாதிரியே லேபிள், இது மாதிரியே பாட்டில் இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் இது மாதிரியே அட்டை பாக்ஸில் மேலே இருந்து கீழே இறக்கிட்டாங்க. செக் போஸ்ட்டை தாண்டி எப்படி சார் வரும்? அங்கே ஒரு பெரிய செக் போஸ்ட்டே வச்சிருக்கீங்க. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி எப்படி வரும்? சரி வரட்டு. அங்கேருந்து வந்து விழுப்புரம் வரைக்கும் அது விற்பனை ஆகி விழுப்புரம் போலீஸுக்கார அதை கண்டுபிடிச்சி ரூட் எடுத்து அப்புறம் வந்து மோகன்ராஜ் எஸ்பி கிட்ட சொல்லி அப்புறம் கல்வராயன் மலையில போய் பார்க்கும்போது அங்கே வித்தாங்க. அங்கே தயாரிக்கிறாங்க. மிஷினெல்லாம் வச்சிருக்காங்க. மிஷினெல்லாம் எப்படி அங்கே லோக்கலில் இருக்கவனால பண்ண முடியும்? அவங்களே சாதாரண ஆட்கள். அப்போ அங்க வெங்கடேஷ்ங்கிற ஒருத்தரை பிடிச்சி அங்க அவருடைய இடம் ஒரு இடம், அதுக்கு பாதை கூட ஒத்தேடி பாதை தானா மலைக்குள்ள.
அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு செட்டு போட்டு அதுல இந்த மாதிரி போலி மதுபானம் தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி அது எத்தனை வருஷ கணக்கில் பண்ணாங்கன்னு வெளியே தெரியாது. அந்த டைம்ல மாட்டினது விழுப்புரத்துல மாட்டின போலி மதுவை பிடிச்சி அதுக்கு ரூட் எடுத்து போகும்போது அங்க போய் பிடிச்சிட்டாங்க. இதுல யாரெல்லாம் கைதானான்னு நினைக்கிறீங்க? மொத்தம் 4 பேர் தான். அந்த மலையில இருந்த வெங்கடேசன் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர், அதுக்கு பிறகு கீழே சேலத்துல இருந்து ஒருத்தர், அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சியில இருந்து ஒருத்தர், இன்னொருத்தர், மொத்தம் 4 பேர். அதுல இவரு தான் வந்து அங்க வந்து எல்லாம் பண்ணினாரு. அப்படின்னா இவங்க பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்கல்ல. இந்த கீழே இருந்து கூட்டிட்டு போனவர் தான் அதுல முக்கிய ஆளு அப்படின்னா, இவர் வந்து அங்க இருந்து விழுப்புரம் வரைக்கும் விற்க முடியுது, இல்லைன்னா அங்க இருந்து பெரம்பலூர் வரைக்கும் கொண்டு போய் விற்கக்கூடிய அளவுல பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காருன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சரக்கு கீழே வந்திருக்கும், எவ்வளவு மாவட்டங்களுக்கு அது சப்ளை ஆயிருக்கும். வருஷ கணக்கா பண்ணும்போது இவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமே, பிச்சைக்காரனே ஆயிருக்கணும். அவங்க வெங்கடேஷ் எல்லாம் அதை கைது செய்யப்பட்ட வெங்கடேஷ் வந்து அந்த கல்வராயன் மலையிலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த அளவு உருவாயிருப்பாரு. ஏன் வரல? அவங்க எல்லாம் அப்பாவிகள். அவங்க எல்லாம் வந்து வெறும் ஆயுதங்கள் தான். அவங்களுக்கு கூலி மட்டும்தான். அந்த கூலிக்கு அவங்க வந்து அதை செய்துட்டாங்க. இங்க கீழே உள்ளவர் கரெக்டா அதோட முடிச்சிட்டாங்க. இவ்வளவுத்துக்கும் மோகன்ராஜுக்கு எஸ்பி இருந்ததுனால இது வெளியே தெரிஞ்சுது. அதுவும் இவங்க மட்டத்தோட முடிச்சிட்டாங்க. எம்எல்ஏ மட்டத்துக்கு வரவே இல்லை. அங்க ரூட் எம்எல்ஏக்கு வரும்போது தான் நீங்க மோகன்ராஜை காலி பண்ணிட்டீங்களே. மோகன்ராஜ் கிட்ட வருது, அதாவது உதயசூரியன்ட்ட வருது, அப்புறம் வசந்தம் கார்த்திகேயன் உள்ள வாராங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்களே போய் நின்று தடுத்து ஏவாவேலுவே நேரடியாக ஈடுபட்டிருக்காரு. நேரடியாவே இறங்கி அவரை மிரட்டி அவரை செயல்பட விடாம ஆக்கி அந்த மனிதர் அந்த காவல்துறை அதிகாரி மேல் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி கடைசியில வந்து உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ், ஒரு நேர்மைக்கு பெயர் போன ஒரு திறமையான ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அந்த அம்மா அளவுக்கு கொண்டு சேர்த்திருக்காரு மோகன்ராஜ் அவர்கள் இந்த தகவலை. ஆனா யாருமே எதுவுமே பண்ண முடியலையே. கடைசியில் அவரே வேலையை விட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு போன வருஷம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். பழையபடி இப்போ நடந்துட்டு தான் இருக்கும். யாருக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குன்ட்டு? மலையில் என்ன நடக்குன்னு? மலையில் போலீஸே ரைடு போக முடியாதான். போனால் வந்து இவர் உதயசூரியன்ட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் மேலே போகணுமா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு. இப்போ கூட பாருங்க, அதாவது 84 இடங்கள்ல நாங்கள் ரைடு பண்ணணும், 808 பேரை நாங்கள் கைது பண்ணணும். அதில் வந்து ஒரு 15,000 சாராய ஊரல்கள், அப்புறம் கள்ளச்சாராயம் இதெல்லாம் நாங்கள் அழிச்சோம். இதை உள்ள சொல்லியிருப்பாங்க. கல்வராயன் மலையில் என்ன ரைடு நடந்துன்னு பாருங்க. 4 பேர் ரைடு போனதை மட்டும் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அங்கே எந்த ஊரலையும் அழிச்சதாக எந்த தகவலும் வெளியே வரவே இல்லை. இவ்வளோ பெரிய ஊழலை இதை பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு இன அழிப்புக்கே ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க 2 எம்எல்ஏக்கள். அது ஒரு அமைச்சர் தலைமையில் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தகவலை வெளியே சொல்றதுக்கு கூட தயக்கப்படுறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் தான். அந்த இடத்துல தான் நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டியது இருக்கு. தெரியலைன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தெரியும், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும்னு தானே. இப்போ பாஜக தலைமைக்கு இது தெரியலை, அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு தெரியலை அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய பாஜகக்காரர் அப்படின்னா கரெக்டாக சொல்லலைன்னு அர்த்தம். லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரியாக எடுத்து சொல்லலைன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்ல இது இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி பாஜகவையோ தமிழக பாஜகவை பத்தி திமுகவோ பெரிய லெவல்ல விமர்சனம் ஒன்றும் பண்ணல. நாடாளுமன்ற அவையில் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 40 உறுப்பினர்களும் பெரிய லெவல்ல அக்ரெசிவா இருக்கிற மாதிரியும் தெரியல. இங்க திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல பாஜக கொஞ்சம் சுணக்கமா இருக்கு. அதனால திரைமறைவுல வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டுருச்சோ, அதனாலதான் வந்து இது ஒரு லைட் ஹார்ட்டடா அவங்க வந்து பாக்குறாங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துன்னா பாஜக தமிழ்நாட்டில் இந்த காலத்துல விளையாடுறது பிறகு அப்படி இல்லை. ஏன்னா இந்த விஷயத்த வந்து நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா எடுத்து பேசினாங்க. இதை வந்து மத்திய பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்லாம் இது சம்பந்தமான அந்த கள்ளச்சாராய இது சம்பந்தமான இதில் நேற்று பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா அவர்களே வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவரே இது பற்றி வந்து காங்கிரஸ் தலைவர் கார்கேக்கு வந்து லெட்டர் எழுதிட்டார். லெட்டர் எழுதி இப்போ உங்கள் ஏன்னா இறந்து போனதெல்லாம் யாரு? பெரும்பாலும் பறையர் சமுதாயம், பட்டியல் இன சமுதாயம். முக்கியமாக இறந்தது ஏறக்குறைய அத்தனை பேருமே பட்டியல் இன சமுதாயம். அதுலேயே பறையர் சமுதாயம் அதிகம். இன்னைக்குள்ள இன்னொரு தகவல் சொல்கிறேன் சார். இன்னைக்கு வெளியே வந்தது 60 பேர் இறந்ததாக இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே 85 பேர் இறந்துட்டாங்களாம். ஆனால் இது வந்து எந்த இடத்துல வெளியான தகவல் அப்படின்னா, இந்த டாக்டர்ஸ் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துவாங்கல்ல, இந்த சம்மந்தமாக நடத்தியிருக்காங்க. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் இந்த மாதிரி 85 பேர் வந்து இது வரைக்கும் இறந்ததாக கணக்கு அதில் வந்துட்டு. ஆனால் அதை மூடி மறைச்சி வச்சுருக்காங்க. மூடி மறைச்சி எத்தனை நாள் மறைக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு தகவல் அங்கே பரிமாறப்பட்டிருக்கு, அந்த உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த தகவல் 85 பேர் அப்படிங்கிறது. ஆனால் வெளியே வந்து 60ல் நிற்கிது.
அப்போ 20 பேர், கிட்டத்தட்ட 25 பேரை வந்து இவங்க குறைச்சி வெளியே வந்து இப்போ சட்டசபை நடந்துட்டு இருக்கு அப்படி ஏதோ காரணத்தினால இந்த அரசாங்கம் வந்து அதை மறைச்சு வைக்குது. அதே மாதிரி அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே, அதாவது சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததாக சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட காது கேட்காது, இல்லைன்னா கண்ணு தெரியாது. பெரும்பாலும் கண்ணு தெரியாமல் போயிருக்காங்க. கண்ணு தெரியாதவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அந்த தகவல்லாம் வெளியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காது கேட்காம நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அந்த மாதிரிப்பட்டவங்கலாம் நிறைய வெளியே நாங்கள் குணப்படுத்திட்டேன்னு சொல்லவங்களும் இந்த மாதிரி தான் லட்சணத்தில், அதை அடுத்த வேலை செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்கான். இந்த தகவலாம் வெளியே வரவே இல்லை. ஆனால் மத்தியில் இது பற்றி இந்த எஸ்சி இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டதை கூட காங்கிரஸ் கண்டுக்கவே இல்லை. அதாவது காஷ்மீரில் ஆசிபான்னு ஒரு பொண்ணுக்காக கன்னியாகுமரியில் உள்ள கன்னியாஸ்திரிகள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடினாங்க. இதில் இறந்ததில் கிறிஸ்தவனும் உண்டு, முஸ்லீமும் உண்டு, இந்துக்கள் அதிகம், அதை ஒத்துக்கலாம். ஆனால் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமான பேர், காட்டுநாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் உள்ளவங்க அவங்க கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். அப்போ இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு அழிவு நடந்திருக்கு, மனித அழிவு இது இன்னும் சொல்ல போனால் இது வந்து அவங்க எல்லாம் வந்து கள்ள சாராயம் குடித்து மரணம் அடைந்தவங்கன்னு சொல்கிறத விட கொலை செய்துட்டாங்க, திமுக அரசாங்கம் கொலை பண்ணிட்டு அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும்னு சொல்லி ஜேபி நட்டா சொல்லியிருக்காரு அவர். இந்த மாதிரி இதை வந்து கொலைன்னு தான் சொல்லணும், இது இந்த அரசாங்கம் செய்த படுகொலை செய்திருக்குன்னு சொல்லணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவர் கடுமையாக அவருடைய இதெல்லாம் பயன்படுத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தேசிய அளவுலையும் பாஜக வந்து இதை எடுத்து பயங்கர ஒரு நல்ல விஷயம்னா ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து தான் அவங்க வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க பண்ணலைன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாதிரி வந்து பாஜகவும் இல்லைன்னா திமுக இப்போ தப்பிக்க வழி இல்லாமல் திணறிட்டு இருக்கு. திமுக வந்து இதில் சரியாக மாட்டிக்கிட்டாங்க. திசை திருப்பி விடுறதுக்கு அடுத்த மேட்ரு கிடைக்கல அவங்களுக்கு. என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கூட பாருங்க, சீகன் பால் ஐயர்னு சொல்லி ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து மதம் மாத்துறதுக்கு வந்து ஒரு பரதேசி, அவனுக்கு வந்து நினைவிடம் அப்புறம் சிலை இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஒதுக்கிட்டு கிடக்காங்க. அப்போ வந்து தமிழை வளர்த்தாரமா அவர். ஏன்னா முத அச்சில் ஏற்றினார். என்னத்தை ஏற்றினார்? பைபிளை அச்சில் ஏற்றினார் அவர். அது தமிழுக்கு என்னத்தை பண்ணாரு? அப்போ இப்படியெல்லாம் இவங்க திசை திருப்பி விடுறதுக்கு அதெல்லாம் பண்ணுனா உடனே இந்து முன்னணி, உடனே மற்ற இந்து அமைப்புக்கு அமைப்புகள் எல்லாம் உடனே வந்து அதை பற்றி பேசுனா நம்ம அந்த பக்கமாக டைவெர்ட் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் வேணுக்குன்னு இதை அறிவிச்சிட்டு இருக்காங்க. கண்ட இடத்துல எல்லாம் கருணாநிதிக்கு நினைவு நாள் வந்து ரொம்ப இது கல்லுக்கடை திறந்தவர் தான் அவர். தமிழகத்து அளவுக்கு மதுவினால நாசமாக போயிட்டு இருக்குன்னா காரணமே கருணாநிதி தான். நீங்கள் காமராஜருக்கு பேரை கல்வியில் வந்து வச்சு அவருக்கு நினைவில் வந்து நிறைய போட்டிகள் அதெல்லாம் நடத்துனீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும். மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒருத்தரை பற்றி தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் கருணாநிதியை வச்சிங்கன்னா என்ன தெரியும்? 3 பொண்டாட்டி கட்டினாரு. அதாவது நம்ம ஒரு ரோல் மாடல் எடுக்க முடியாத ஒரு ஆள். எங்கேயாவது ஒரு இடத்துல கனிமொழி போய் நின்றுட்டு எங்கள் அப்பாவை மாதிரி நீ மணமகன் வாழுங்கன்னு திருமண வாழ்த்து சொல்ல முடியுமா? அமெரிக்க பொண்ணுக்கு கல்யாணம், அங்கே போய் எங்கள் அப்பா மாதிரி கனிமொழி வந்து உதாரணத்துக்கு இல்லை இவரே எடுத்துடுங்க, முதலமைச்சரே எடுத்துடுங்க, அங்கே போய் நின்று சொல்லிடுவாரா இவரு? சொல்லி வாழ்த்த முடியுமா? எங்கள் அப்பா மாதிரி வாழுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா என்ன மாதிரி வாழுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை என் தங்கச்சி கனிமொழி அந்த தர்ம பத்தினி மாதிரி நீளம் வந்து வாழுன்னு சொல்லி அந்த மணமக்களை வாழ்த்த முடியுமா? முடியாது. இவ்வளோதான் யோக்கியதை. இந்த யோக்கியதையில் இவங்க எல்லாம் வச்சுட்டு போகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த சந்தர்ப்பத்தில் வச்சா இவங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்புவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வகையில் திரும்பினா மெயின், அதாவது இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சாவுல இருந்து அப்படியே திசை திருப்பி போயிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி மற்றவங்க அப்படி எடுக்கிறமே எனக்கு தெரில. பாஜக அதுக்கு திருப்பி எனக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. யார் எப்படி குறுக்குச்சாலும் ஓட்டினாலும் சரி, எப்படி குறுக்க மறுக்க ஓடினாலும் சரி, அப்படி அவருக்கு காலை பிடிச்சே இழுத்தாலும் சரி, ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்காத ஆள் மாதிரி நான் நினைக்கல. கண்டிப்பாக சிவியரான ஆக்ஷன் இருக்கணும். சிபிஐ விசாரணை கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும். அது பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து சில உண்மைகள் வெளியே வரும். திமுக வந்து மேலே பம்முது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வேற சிக்கிக்கிட்டாங்க. எனவே அங்கே போய் பாராளுமன்றத்தில் புறக்கணிப்பு அது இது நடத்தினாலும் இங்கே சட்டசபையில் புறக்கணிப்பு நடக்கிறத நியாயப்படுத்துகிற மாதிரி பாராளுமன்றத்திலே பேசி விடுவாங்க. நீங்கள் மட்டும் அங்கே தமிழக சட்டசபையில் இவ்வளோ பேர் இந்த இஷ்யூ அங்கே பேசப்பட்டுரும். இப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பாராளுமன்றத்தில் இவங்க வெளிநடப்பு அது இதுன்னு ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. திமுக ஆரம்பித்தாங்கன்னா அது உடனே கள்ளக்குறிச்சி மேட்டர் அங்கே விவாத பொருளாயிரும். நீங்கள் அதுக்கும் பேச வேண்டியது, அதையும் விவாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும், சிக்கல் ஆகும். அதனால கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் எது எப்படி பார்த்தாலும் திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் வந்து வேற வழி இல்லாம மது ஒழிப்பு, அதுல கூட பாருங்க இந்த தோழமை சுட்டுதலோடு தான் பண்ணியிருப்பார் தலைவர். ஏன்னா அதாவது மது ஒழிப்பு அமல்படுத்த வேண்டும் இப்படிதான் சொல்லியிருப்பாரு. செத்தவங்கலாம் யாரு? அன்றாட காட்சிகள்
பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவன். அதை வச்சுதான் திருமாவளவன் வயிற்று பிழைப்பு நடத்திட்டு இருக்காரு, அதை வச்சுதான் கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆனாலும் கூட துணிச்சலா இவங்க தான் இல்ல குற்றவாளிகள், இவங்களை நீங்க கைது பண்ணுங்க, இவங்களை தூக்கில போடுங்க, இவங்களுக்கு விசாரணை இவங்க மேல நடத்துங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்ல முடியாது, சொன்ன கஞ்சி கிடைக்காது, அவ்வளவுதான். அதான் பிரச்சனை. இதனால இப்படித்தான் இருக்கு. அதனால அதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவினுடைய நிலைப்பாடு தப்புன்னு நான் சொல்லலை. இல்லை அவங்க திமுகவுக்கு ஏதோ மறைமுகமா இந்த வரதராஜன் மாதிரியான சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. அது கனிமொழி அமித்ஷா அவர்களுடைய இதில் போய் பார்த்தாரு. ஒரு எம்பி போய் ஒரு அமைச்சரை பார்க்கையில என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவருக்கு தொடர்பு இருக்கு, என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு ஒரு உருட்டிகிட்டே இருக்காரு, வருஷக்கணக்காக அதை தான் பேசிகிட்டே இருக்காரு. அமித்ஷாவுக்கு அவங்க நல்ல இதில் இருக்காங்க, அதனால தமிழ்நாட்டில் எந்த விஷயத்தையும் அவர் கண்டுக்க மாட்டார். அமித்ஷா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் தெரியாத அளவாக அமித்ஷா இருக்காரு. அவர் பெரிய ஜீனியஸ், அவருக்கு எல்லாமே ஜானகியன், அவருக்கு எல்லாமே தெரியும். எந்த நேரத்தில் எந்த காய நகரத்துலையும் எதை என்ன பண்ணலாம் தெரியும். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்தடுத்து சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுதுங்கிறது மட்டும் என்னால் யூகிக்க முடியுது. கண்டிப்பாக நிறைய விசாரணைகள் உள்ள வரப்போகுது, நிறைய நடக்க போகுது. சிபிஐ விசாரணை இது சம்பந்தமாக நடக்கும். அது போக இன்னும் இந்த மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்கு, அதே மாதிரி இவங்க மேலே உள்ள ரைடுகள்லாம் இன்னும் முடியாமல் இருக்குது. இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது, போதைப் பொருளுக்கு பாருங்க, அங்கே கஞ்சாவும் வளர்க்குறாங்கன்னா அது போதைப் பொருள். அப்போ இந்த ஆட்சிக்கு ஒன்று போதைப் பொருளை தங்கு தடை இல்லாமல் சப்ளை பண்ணணும், இன்னொன்று மது, கள்ளச்சாராயம், நல்ல சாராயம், எல்லா சாரத்தையும் விற்கணும். இதில் தான் இவங்க தெளிவாக இருக்காங்க. யார் எப்படி நாசமாக போனால் என்ன, 38% பெண்கள் தமிழகத்தில் விதவையாக இருக்கக்கூடியதில் 38% பெண்கள் மதுவினால கணவனை இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு தகவல் சொல்றாங்க. ஒரு புள்ளி வர சொல்லுது 38% பேர், கிட்டத்தட்ட 40% பேர். அப்போ 100 பேர் விதவை இருக்காங்கன்னா அதில் 40 பேர் இந்த மதுவினால தாலி அறுத்தவங்கிறது. இவங்க கொடுக்குற தகவல் இது. ஒரிஜினல் தகவல் அதை விட அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சரியான புள்ளி விவரத்தை எடுத்தால் அது அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மதுவினால தாலி அறுத்தவங்கன்னு ஒன்று வருது இல்லை. ஒருத்தர் நல்ல தண்ணியை போட்டுட்டு காரை ஓட்டுவான், இவன் போய் இடிப்பான், இடிக்கிற இடத்துல 3 பேர் செத்து போயிடுவாங்க. அந்த 3 பேரும் எதனால இறந்ததாக கணக்கில் வரும். தூத்துக்குடியில் 3 பெண்கள் தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க தெரு பைப்பில். ஒருத்தர் தறிகட்டு காரை ஓட்டிட்டு போய் இடிச்சான். அவன் ட்ரிங்க்ஸ் கூட போட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. அவன் ட்ரிங்க்ஸில் போதையில் இடிச்சான்னா போதையினால தானே இவங்க 3 பேரும் சாகடிக்கப்பட்டாங்க. அப்போ இவங்க 3 பேருடைய இறப்பு எதில் கணக்கில் எழுதணும், போதையினால அந்த இறப்பை கொண்டு வரணும். இதுவே ஒரு ஆண் இறந்தார் அப்படின்னா அந்த மனைவி இந்த போதையினால மறைமுகமாக பாதிக்கப்பட்டு அவங்க விதவை ஆயிருக்காங்கன்னு கணக்கில் வரணும், வராது. விபத்துனால அவர் இறந்தாரு, கணவர் விபத்துனால இறந்தது தான் கணக்கில் எழுதுறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 38% கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். இதை விட அதிகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நாசமாக போயிட்டு தமிழகம் நாசமாக ஆக்கிட்டாங்க. இதை மீட்டு மறுபடியும் ஒரு இது கொண்டு வரணும்னாலே பெரும்பாடுபட வேண்டியது இருக்கும். அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் ஆகி அது வரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு பிறகு 10 வருஷங்களுக்கு மேலே தான் ஆகும். அவ்வளோ ஈஸியெல்லாம் இதுல இருந்து மீட்டு வர முடியுமாங்கிறதே கேள்விக்குறியா தான் இருக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு. இப்போ திடீர்னு இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனைகள்லையும் வாய் திறக்காத அதிமுக இப்ப திடீர்னு இந்த பிரச்சனையை எடுத்து பூதாகரம் ஆக்குறதுக்கு காரணம் 2026 தேர்தல் மட்டும்தான் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். அரசியல் அழுத்தங்கள் காரணமா இது என்னவா இருக்கும்? அழுத்தம் அவங்களுக்கு என்ன அழுத்தம் இருக்க போது ஒன்றும் இருக்கதா எனக்கு தெரியல. அதிமுகங்கிற கட்சி மக்கள் மனசுல இருந்து வெளியே போயிட்டு அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி அழிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுது. கிட்டத்தட்ட இப்போ வாங்கின ஓட்டு 20% வந்துட்டாங்க, 20.4% வந்துட்டாங்க. இந்த கடந்த தேர்தலில் வாங்கின ஓட்டு, அதிமுக வாங்கின ஓட்டு 20.4%. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்க தான் அதிகமான இடத்துல போட்டியிட வேற செய்தாங்க. இப்படியெல்லாம் செய்த பிறகும் கூட அவங்களால ஓட்டு இவ்வளவுதான், ரொம்ப கம்மியான சொற்ப இல்லை, ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டு 2021க்கும். நான் அரசியல் அழுத்தம்னு சொன்னது அதுதான். உட்கட்சிக்குள்ளேயே நம்ம சரியா செயல்படலை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ரிவ்யூ பண்ணி அதன் மூலமா இப்போ அவங்க செயல்படுறாங்களா அப்படின்றத நான் இருக்கலாம். கிட்டத்தட்ட 13% ஓட்டை இழந்திருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடையில 13% ஓட்டை அதிமுக தொலைச்சிருக்கு, இறங்கியிருக்கு. அப்போ அவ்வளோ ஓட்டு, அது அவ்வளோத்துக்கும் அதிகமான இடத்துல போட்டியிட்ட பிறகும் இவ்வளோ தூரம் ஓட்டை இழந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கே தெரியுதுன்னு, கட்சி அவர் கையை விட்டு நழுகுது, மக்கள் ஆதரவு இல்லாமல் போகுது, ஆதரவு வராது இனிமே, அது வேற கதை. அதனால ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போன்னு ஒரு முயற்சி பண்ணலாம், அதையாவது ஆக்கப்பூர்வமாக பண்ணலாமே. அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் அதைத்தான் பண்ணணும்னு நிர்பந்தத்தில் வாரீங்க. 10 தடவை தோத்தாச்சு. பழையபடி நம்ம விக்கிரவாண்டியில் இருந்தால் தோத்து போங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டு அந்த கட்சி.
அப்போ மக்கள் மத்தியில் நாங்களும் இருக்கோம், எங்களுடைய இருப்பையும் காணிக்கணும், பாஜகவை விட நாங்கள் தான் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிங்கிறத காணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுல தப்பு கிடையாது. அது உண்மையிலேயே அதுதான் நடக்குதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதை கரெக்டாக பண்ணுறாராங்கிற இடத்துல தான் எனக்கு கேள்வி வருது. நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க, உங்களால் சிபிஐ விசாரணை வேறுன்னு கோர்ட்டுக்கு வேற போறீங்க, நல்ல விஷயம், நான் அதில் தப்பாலாம் சொல்லலை. அதே மாதிரி தொடர்ந்து அதை நீங்கள் வலியுறுத்துறீங்க, சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த குற்றவாளி இவன் தாங்கிறத ஏன் உங்களால் வாயினால சொல்ல முடியல? அதில் என்ன தயக்கம் உங்களுக்கு? அப்போ அங்கேயும் ஒரு பங்காளி இது இருக்குல்ல. அதில் இன்னொரு பார்வை எனக்கு உண்டு. கள்ளக்குறிச்சின்னு நம்ம சொல்லிக்கிட்டு கள்ளக்குறிச்சியை விட்டுட்டு இங்கே சட்டசபையில் வெளிநடப்புங்கிறது ஹைலைட் ஆகி போயிட்டு இருக்கு. சட்டசபையில் வெளிநடப்பு, இன்னைக்கு சட்டசபையில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா டிவி சேனல்களையும் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் இன்னைக்கு செத்தாங்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது. அந்த செத்துப்போன அந்த குழந்தைகளுடைய அந்த செத்துப்போனவங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகள் நிலவரம் அது தெரிய மாட்டேங்குது. அதில் உண்மையான குற்றவாளி யாருங்கிறது வெளியே தெரியாமல் அப்படியே வேற மாதிரி திசைக்கு போகுது. அந்த விஷயம் அந்த முக்கியமான விஷயம் அப்படியே நேற்றைய ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் தவிர்த்துட்டு நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவரால் எல்லா ஊடகங்களும் கண்டிப்பா அதான் அவங்களுக்கு கொடுத்த, அதாவது கோபாலபுரத்துல இருந்து என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஓங்கோல் குடும்பத்திலேருந்து என்ன அசைன்மெண்ட் வருதோ அதுதானே எல்லா ஊடகங்களும் செய்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நான் இவ்வளவு தகவல்களை தனிப்பட்ட முறையில் சேகரித்த என்ன மாதிரி அவ்வளவு நெட்வொர்க்கு கையில் வச்சுருக்கக்கூடிய ஊடகங்களால சேகரிக்க முடியலையா? கிடைக்கும். எல்லா பெரிய பத்திரிகைகள் எல்லாத்துக்குமே இது தெரியும். தெரியாமல் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? லோக்கலில் 4 வீட்டை கேட்ட சொல்ல போகிறேன். அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் எடுத்து கொடுக்காம இருப்பாங்க. 2 விஷயம் தான் சார். லோக்கலில் இப்போ கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டர், அங்கே நிறைய ரிப்போர்ட்டர் வச்சுருப்பாங்க. எல்லா அந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் நிறைய ஏரியா ரிப்போர்ட்டர்லாம் வேறு இருக்கும். மெயின் ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, மாவட்ட தலைநகரங்களில் ஸ்டாப் ரிப்போர்ட்டரே இருப்பாங்க. அது போக ஏரியா ரிப்போர்ட்டர்லாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டர் தான் இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அவன் விளம்பரமும் வாங்கி கொடுக்கணும். நல்ல பார்ட் டைம் ரிப்போர்ட்டருங்கிற பேரில் ஏரியா ரிப்போர்ட்டர் நிறைய இருப்பாங்க. அவங்க 2-3 பத்திரிகைக்கெல்லாம் ஒரு ஆள் இருப்பாங்க, இல்லைனா ஒரு டிவிக்கும் இதுக்கு சேர்த்து இருப்பாங்க. அப்படிலாம் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா தகவலும் வந்துடும். ஒன்று அவங்க கொடுத்த தகவலை இவங்க ஓரமாக தூக்கி வைப்பாங்க, இல்லைனா சில இடத்துல அந்த ஏரியா ரிப்போர்ட்டரே தகவல் கொடுக்காமலாம் இருப்பாங்க. அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் ஒருவேளை லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இவர் தகவல் கொடுக்கலன்னு அப்படின்னா கூட வேற ஒரு ரூட்டில் அந்த எடிட்டோரியலுக்கு அந்த கண்டென்ட் தகவல் சேர்ந்துடும். அப்போ அந்த செய்தி ஆசிரியர் நேரே அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்டி விடுவார். இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்க, நீ என்னையா பார்த்துட்டு இருக்கான்னு கேட்டு விடுவாங்க. அப்போ உடனே அந்த ரிப்போர்ட்டர் அலர்ட் ஆயிடுவா, ஆஹா வேற ரூட்டில் இவங்க நியூஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளை வேலையை விட்டு தூக்கி விடுவாங்கிற பயம் இருக்கும். கரெக்டான செய்தியை நீ கொடு, போடணுமா வேண்டாமங்கிற அதை நாங்கள் பார்த்துருன்னு சொல்லிடுவாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க தகவல். அதனால் பெரும்பாலும் 1-2 இடத்துல தான் அதை சின்ன சின்ன விஷயத்துல தான் மறைக்க முடியும். பாக்கி எல்லாமே தகவலை கொடுத்துருவாங்க. இவங்க பாலிசி மேட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆளுங்கட்சிக்கு சிங்கி அடிக்கணும்னு ஒரு பாலிசி வச்சுருக்காங்கன்னா அந்த பத்திரிகை நீங்கள் என்ன தகவல் அங்கேருந்து கொட்டினாலும் அவங்க அதை பற்றி எழுதவே மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அதை பற்றி நம்ம எப்படி எழுத முடியும்னு. ஆனால் அதே மாதிரி தான் தொலைக்காட்சியினுடைய இப்போ இந்த சன் டிவியில் எப்படி இதை பற்றி போடுவாங்க? சன் டிவியில் அன்புமணி ராமதாஸுக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லி 2 எம்எல்ஏ கொடுத்த பேட்டியை தான் போடுவாங்க. நாங்கள் சவால் அப்படித்தான் போடுவாங்க. என்ன சவால்? நீங்கள் நிரூபித்தால், அதாங்க மேலே நீங்கள் நிரூபிக்க வேண்டாம், உங்கள் தலைவர் முதலமைச்சரை நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ண சொல்லுங்க. என்னத்தை நிரூபிக்கிறது? அவன் நிரூபிச்சுட்டு போயிடுவோம்ல, அப்புறம் ஏன் அது வேண்டான்னு சொல்றீங்க? இல்லை, ரொம்ப லாஜிக் சாதாரண ஒரு கேள்வி கேட்போம் சார். கள்ளக்குறிச்சியில் உண்மையிலேயே நாங்கள் அந்த கள்ளச்சாராயம் இல்லை, இது விஷச்சாராயம் தான், இது மெத்தனால் கலந்த இதைத்தான் கொடுத்தாங்க, இது சாராயம் வடித்தது இல்லை கலக்குனது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே அது நடந்திருந்துன்னா என்ன, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. உடனே அதை கேளுங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்க, சிபிஐ விசாரணை பரிந்துரை பண்ணுங்க, நடத்திட்டு இதுதான் உண்மைன்னு மக்களும் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு டெட்லைன் வேற கொடுங்க. 4 வாரத்தில் நீங்கள் இதை சொல்லணும் வேணா கேளுங்க, ஒரு கோரிக்கை கொடுங்க, சிபிஐட்டு அதை சொல்லுங்க, மத்திய அரசு இந்த மாதிரி இதை சிறப்பு விசாரணை நடத்தணும்னு சொல்லுங்க. சிறப்பு விசாரணை நடத்திடுவாங்க. 4 மாதம் 4 வாரத்தில் வேணும்னே கேளுங்க. 1 மாதம் 1.5 மாதத்தில் இதனுடைய ரிப்போர்ட்டை வேணும்னு கேளுங்க, விசாரணை நடத்துவாங்க. நடத்தி உண்மை நீங்கள் ரொம்ப புனிதர் தான். அது வசந்தம் கார்த்திகேயன் அவர் ஒரு புனிதர், அப்புறம் இவர் உதயசூரியன் ஒரு காந்தி மாதிரியான ஆளு, ரொம்ப நேர்மையான ஆளு, அப்பழுக்கற்றவர், 3 பொண்டாட்டி எல்லாம் கல்யாணம் பண்ணல, வைப்பாட்டி எல்லாம் வைக்கல, ரொம்ப சுத்தமாக தான் யோக்கியனா தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வெளியே சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதானே? அதை செய்ய வேண்டியதுன்னு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அது இவங்களுக்கு தகுதியே இல்லாத ஆட்களுக்கு ஓட்டு போட்டு எடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதை சொன்னோம் பார்த்தீங்களா, உதயசூரியன் எம்எல்ஏ, அவருக்கு ஒரு பொண்டாட்டி டீச்சரு, அந்த பொண்டாட்டி கூட வேலை பார்த்த இன்னொரு டீச்சரை தூக்கிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி 2வது பொண்டாட்டி. அதுக்கு பிறகு அடுத்து அங்கேயர் கரசி, அங்கேயர் கன்னி,
அங்கே இருக்கண்டி யார் அப்படின்னா அவங்க தான் இந்த இது சங்கராபுரம் தொகுதியில் இதுக்கு முன்னே 2006 எம்எல்ஏ நின்று வெற்றி பெற்றவங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்தவங்க. விளங்கிருமா? இவங்க கட்சியினுடைய ஒழுக்கமும் இப்படி தான் இருக்கும். இவர் தான் வைப்பாட்டி இவருக்கு. அப்புறம் இப்போ பொண்டாட்டி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரே மேடையில் தான் 2 பேரும் உட்காடுறாங்க. அப்புறம் 4வதும் ஒன்று இருக்குதான். அப்படி ஒரு கர்மம் பிடிச்ச பயோடேட்டா உதயசூரியன். ஆனால் அவர் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவர் தான் ரொம்ப நல்லவர்னு சொல்லி இவரு சொல்றாரு. மு.க. ஸ்டாலின்காரு சொல்றாரு. உதயநிதிக்காரு சொல்றாரு. உதயநிதிக்கு நீங்க அங்க போகும்போது வெள்ளி வேல் கொடுத்துருப்பார். யாரு? வசந்தம் கார்த்திகேயன். நெத்தியில பொட்டு வச்சிருப்பார். நெத்தியில பொட்டு வச்சிருக்கவங்களாம் நல்லவனி மட்டும் நினைக்கவே நினைக்காதுங்க. நெத்தியில பொட்டு இருக்கும். சேகர் பாபு கூட நெத்தியில அப்பப்போ பொட்டு இருக்கும். அதனால இவங்கெல்லாம் நல்லவங்க நீ மட்டும் எந்த காலத்திலும் நினைக்கவே நினைக்காதுங்க. நெத்தியில பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஊரை ஏமாத்திட்டு நிறைய பேர் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்டவங்க தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதுதான் இவங்களுடைய பயோடேட்டாவா இருக்கு. இதுதான் இவங்களுடைய லட்சணமா இருக்கு. எப்படி பண்ணுவாங்க இவங்க? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஆனா உண்மையிலே காங்கிரஸ் இந்த இல்லைன்னா தலித்தியம் பேசிட்டு இருக்கக்கூடிய கோஷ்டிகள் எல்லாம் இதை அப்படியே பிளாஸ்டரி போட்டு வாயை ஒட்டி வச்சிருக்கிறது நல்லது இல்லை. ஆரோக்கியமான ஒரு இது இல்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, பாஜக விட்டு கொடுக்குறாங்கிற மாதிரி எனக்கு தோணலை. இந்த மாதிரி கிளப்பிட்டு இருக்காங்க சில பேர். இந்த வரதராஜன் மாதிரியான சில பேர் ஒரு நியாயமாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே பற்ற வச்சு விட்டுட்டு, அமித்ஷா ஏன் இன்னும் பண்ணவில்லை, மோடி ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, மோடி ஏன் இன்னும் தமிழக ஆட்சியை கலைக்கவில்லை, எப்படி கலைக்க முடியும்? பாராளுமன்றமே இப்போ தான் கூடியிருக்கு. ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்கணும்னா இந்த எஸ்ஆர் பொம்மை அவருடைய வழக்குக்கு பிறகு பாராளுமன்றத்திலே ஒரு 3/2 பங்கு பெரும்பான்மை வேணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் எப்படி கலைக்க முடியும்? முதலாவது அங்கேருந்து அனுமதி வாங்கி அங்கே தீர்மானம் போட்டு தான் அங்கே கலைக்க வேணும்னு சொல்கிறாங்க. இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கலைக்கணும்னு சொல்ல விட அங்கே ஓட்டு போட்டு தானே கலைஞ்சிருங்கிறத ஏன் சொல்ல மாட்டாங்கிறாங்க? கலைக்கணும். பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சு போயிடும். 40க்கு 40 அந்த ஆளுக்கே அந்த திமுக கும்பலுக்கே ஓட்டை போட்டு கொடுத்து விட்டு பாஜக கலைக்கணும். அது என்னதுக்கு? எலெக்ஷன் முன்னாடி இந்த வரதராஜன் மாதிரியான ஆளு யூடியூப்ல உட்காந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, அவங்க தாங்க இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்ல வேண்டியது தானே. கடைசியில் பிஜேபி ஓட்டே போடாதுங்கன்னு சொல்லிட்டு நடந்தார் இவர். சொல்லிட்டு அப்புறம் பாஜக ஆட்சியை கலைக்கல, பாஜக இங்கே நடவடிக்கை எடுக்கல. என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு மாநில அரசு ஏற்கனவே சுயமாக இங்கே இயங்கிட்டு இருக்கு. இதுல வேற அரசியல் சட்டம், இந்த லட்சணத்திலேயே அரசியல் சட்டத்தை மதிக்கல பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் வேற பண்ணிட்டு நடக்குது. இந்த கும்பல் தான், இந்த காங்கிரஸ் திமுக களவாணி கும்பல். இதுல இவங்க இங்க இருந்து சௌரியத்துக்கு தக்கவாறு அப்படி பேசி இந்த தேசியவாதிகள் மட்டத்துல குட்டையை குழப்புற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா கரெக்டான வேலையை தான் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிற. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இது குப்புடி புண்டிக்கு அந்த பக்கம் எல்லாம் போவாது. இங்க என்னத்த பண்ணின எத்தனை பேரை கொலை பண்ணாலும் சரிதையா. போன வருஷம் 22 பேர் செத்தாங்க. இதே திமுக பீரியட் தான். இதே திராவிடியா மாடல் ஆட்சி தான் இருந்துச்சு. எத்தனை பேர் கண்டுக்கிட்டாங்க? இதை கண்டுக்கவே இல்லை. தமிழகத்திலே பெருசா யாரும் கண்டுக்கல, பாஜக கூட பெருசா கண்டுக்கல. இதான் ஒரிஜினல் நிலவரம். ஆனா இந்த வாட்டி இதை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் முன்னெடுத்திருக்குங்கிறது ஒரு சரியான ஒரு பார்வையா தான் நான் பாக்குறேன். ஆனாலும் இது 10வது சிபிஐ விசாரணை வைக்கக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு தூக்கி போட்டாங்க உள்ள அப்படின்னா ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜக இது இனி வரும் நாட்கள்ல இந்த பிரச்சனைகளை பூதாகரமாக்கி அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பரபரப்பை உண்டாக்குவாங்களான்னு. ஆமா, இதுல ஒரு சின்ன தகவல் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இனி வரும் காலங்கள்லையும் மு.க. ஸ்டாலின் சொன்னாரு பாத்தீங்களா, அரசியல் கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி. இப்போ இதுக்கு கடந்த ஆட்சியில அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். இதே ஃபார்மேட்டை பாஜகவும் கையில எடுக்கணும், அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணாதான் கட்சி வளரும். அப்ப அதுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கரெக்டா பயன்படுத்தணுங்கிறதா என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.